வெல்கம் டு டாக்டர் மைட்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் நம்மளோட மோட்டிவேஷன்ஸ் வயதுக்கு ஏற்ப நம்மளுடைய ஊக்கமுடைமையில் எத்தகைய மாறுதல்களை நாம் பின்பற்ற வேண்டும், எத்தகைய மாறுதல்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். அதாவது படிக்கிற வயது 5 வயது முதல் 25 வயது வரை. சிலவங்களுக்கு வெரி ஃபியூ பீப்புள் என்ன பண்ணலாம், 25 வயசுக்கு மேலேயும் படிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா பட்ட மேற்படிப்பு, ஆய்வு அப்படியெல்லாம் போகிறாங்களான்னா அவங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக 2-4-5 வருஷம் படிக்க வேண்டி வரும். ஆனால் சிலவங்களுக்கு அண்டர் கிராஜுவேஷன் படிக்கும்பொழுதே நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். என்ன பண்ணலாம், லைஃப்பில் செட்டில் ஆகிக்கலாம், ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு சம்பளம் வரும், தொடர்ந்து இதிலேயே நம்ம என்ன செய்யலாம், மேலே மேலே சிறப்பாக படிக்க முடியும் அப்படின்னு சொன்னால் சிறப்பு செய்துக்கிறாங்கன்னா அதுலேயே அவங்க செட்டில் ஆயிடுவாங்க. தெர் ஆர் இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ். சிலவங்க இப்படிலாம் செய்த பிறகு மறுபடியும் இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து அவங்களுக்கு படிக்கணும்னு தோணும், ஒரு எண்ணம் வரும். அப்படின்னா அந்த நேரத்தில் படிக்கலாம். அது எல்லாமே அவங்களோட ஊக்கமுடைமை. அந்த ஊக்கம், அதாவது ஒரு இன்வால்மெண்ட் டு டூ சர்டன் திங்ஸ், அது நேரத்துக்கு ஏற்ப, வாரத்துக்கு ஏற்ப, காலத்துக்கு ஏற்ப, மன முதிர்ச்சி இருக்கு இல்லையா, மென்டல் மெச்சூரிட்டி, அதற்கு ஏற்ப மாறுபடும். சில சமயத்தில் மெச்சூரிட்டியே இல்லை அப்படின்னா எந்த படிப்பும் வேண்டாம், அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இப்படி டைமை அப்படியே செலவழிக்கலாம் அப்படின்னு தோணும். அது ஒரு சிறு குழந்தைகளுக்கு ஏற்புடையது. 5 முதல் 10 வயது வரைக்கும் இருக்கிற அந்த குழந்தைகளில் சிலதெல்லாம் படிக்கிறதுக்கே வராது. படிக்க சொன்னாலே அவங்களுக்கு அது பிடிக்காது, எழுதுன்னு சொன்னாலே அவங்க எழுத மாட்டாங்க, அப்படிலாம் செய்வாங்கன்னு வைங்க. அதெல்லாம் ரொம்ப நார்மல் தான். ஓவர் த பீரியட் ஒரு 10-15 வயசு ஆயிடுதுன்னு சொன்னால் நம்ம கொடுக்குற ஒரு இது இருக்குல்ல, புஷ் கொடுக்குறோம். சிலப்போ அவங்களுக்கு படிக்கிறதுக்கு உண்டான அதில் இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்குறோம், எடுத்து சொல்கிறது சிறப்பாக புரியும் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் அவங்கள ஒரு சில நேரத்தில் ஒரு சின்ன ஒரு ஃப்ளாஷ் ஆஃப் சஜஷன்ஸ் அதுவே அவங்கள பிள்ளைங்களை நல்லபடியாக மாற்றிடும். அதனால் அது வரைக்கும் நம்ம பொறுமையாக தான் இருக்கணும். சில நேரத்தில் படிக்கலைன்றதுக்காக பிள்ளைங்களை தவறாக பேசினா அதுக்கு துளி போரம் வருமே ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, அதையும் அது என்ன பண்ணிடும், பஞ்ச் பண்ணி விட்டுடும். அது அந்த லோயர் லெவலில் இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் கூட தட் வில் ஆல்சோ கோ டவுன். பிகாஸ் அதை வச்சு பிள்ளைங்க மேலுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் ஒரு சில நேரத்தில் ஒரு சிறப்பான ஒரு ஆசிரியர் வகுப்பில் இருப்பாங்க, இல்லைன்னா யாரான ஒருத்தர் நல்லதாக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வரும்போது அவங்களோட பேசுவாங்க. ஆல் தீஸ் திங்ஸ் வில் மோட்டிவேட் த சைல்டு டு டுவெல் இன் டு இட். அதில் மேலும் தொடர்ந்து நல்லபடியாக படிக்கிறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதனால் ஒரு 10 வயது வரைக்கும் சரியாக படிக்கலைன்றது ஒரு பெரிய இஷ்யூவாக நம்ம சொல்ல வேண்டாம். சில நேரத்தில் அப்போவே நல்லா படிக்கும். ஆனால் ஒரு 8 வகுப்பு, அதாவது 8ஆம் கிளாஸ் ஆகிடுது, 12-14 வயசு ஆகுறதுன்னா அவங்களுக்கு படிப்பில் ஒரு ஈடுபாடு குறைஞ்சிரும். திஸ் இஸ் ஆல்சோ பாசிபிள். அப்போ உடனே அந்த அம்மா சொல்லுவாங்க, சின்ன வயசுலலாம் நல்லா படித்தான், இப்போ தான் 8ஆம் கிளாஸ் வந்தோடனே சரியாக படிக்கலைன்னா இட் டசன்ட் வாண்ட் டு ஸ்பெண்ட் த டைம். தட் த மைண்ட் என்ன பண்ணுதான், த மைண்ட் ஸ்லிப்ஸ் அவே. எப்போ பார்த்தாலும் அது வெளியில் போயிட்டே இருக்குது. ஒரு 60 வயசுக்காரனுக்கு வெளியில் போனாலே தவறு, ஹி ஹேஸ் டு ஃபோக்கஸ் இஸ் மைண்டு நம்ம சொல்கிறோம். 14 வயசு பையனுக்கு ஃபோக்கஸிங் இல்லை, இந்த மைண்டு ஸ்லிப்ஸ் அவே ஆல் த டைம் அப்படின்னா அவனுக்கு படிப்பில் ஈடுபாடு இருக்காது. இந்த வயது காலத்தில் இளமையற்கல் சொல்லி கொடுத்தாங்கல்ல பெரியவங்க, அதனால் என்ன பண்ணணும், சிறு வயதில் இருக்கும்போது நிறைய விஷயங்களை படித்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். வயது ஏறித்துன்னு சொன்னால் அப்போ அங்கே படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. வாய்ப்பு இருக்கும், நிறைய படிப்பாங்க, ஆனால் அது என்ன பண்ணாது, நிறைய விஷயங்களை மனதில் நிறுத்திக்க முடியாது. நம்ம தான் சொல்கிறோம் நினைவாற்றலை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நிறைய பேசியிருக்கோம். என்ன நியூரல் நெட்வொர்க்கு, நியூரல் நாட்டு, நியூரல் லூப்பு, அப்புறம் நியூரல் சிப்பு, சென்ட்ரல் டெண்டன்சி, இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு சப்ஜெக்ட்லேயும் ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறோம். இப்போ நம்ம பேச துவங்குறோம் அப்படின்னு சொன்னால் எதை பற்றி பேச போகிறாங்க அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும்னு வைங்க. அந்த எண்ணம் வரும்போது நமக்கு இதுக்கு தொடர்புடைய செய்திகள் எங்கெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் அதெல்லாம் அந்த மூளை என்ன பண்ணும், அப்படி ஒரு ஸ்லைடாக ஓப்பன் பண்ணி காட்டும். ஒரு ஸ்லைட் ஷோ பார்க்குற மாதிரி அது நம்மளுக்கு விஷயங்களை எடுத்து கொடுக்கும். அதனால் எவ்வளவுக்கு எவ்வளவு வயது இளமையாக இருக்கும் பொழுது படித்து கொள்கிறோமோ அவை அனைத்தும் மனதில் நிறுத்தி கொள்வதற்கு வாய்ப்புகள் அதிகம். இப்போ தான் சொல்லிட்டோம் 10 வயசு வரைக்கும் படிக்கலைன்னா கேட்காதேன்னு சொல்லிட்டு, அப்புறம் 10 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே படிக்கும் பொழுது அப்பொழுது தான் என்ன பண்ணணும், மனதில் ஒரு முதிர்ச்சி வரும். சில நேரத்தில் ஒரு சின்ன சின்ன ட்ரைவியல் திங்ஸு பிள்ளைங்களை என்ன பண்ணோம், அவங்கள இது போல் படிக்கிறதுக்கு, இது போல் ஒரு எழுதுறதுக்கு, விளையாடுறதுக்கு, அதுக்கெல்லாம் ஒரு ஈடுபாடு கொடுக்கும். ஆனால் அந்த ஈடுபாட்டில் ஒரு ஃபோக்கஸிங் இருக்காது, கிளாரிட்டி ஆஃப் திங்கிங் இல்லை. இது இத்தனை விஷயத்துக்கும் முக்கியமாக நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஹவு டு ஓவர் கம் திஸ். சரி இல்லை கேட்பாங்க இல்லையா, ஹவு டு ஓவர் கம் திஸ்.
அப்படின்னு சொல்லும்பொழுது அதற்கு அடிப்படை காரணம், த வெரி பேசிக் பாயிண்ட் என்னது, கிளாரிட்டி ஆஃப் தாட் இல்லை. திங்கிங் ப்ராசஸில் ரொம்ப கிளம்ஸி இருக்குது. அதுக்கப்புறம் வாட் டு டூ த ஃபஸ்ட் அப்படின்னு ஒரு விஷயத்தில் என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் எடுத்துப்பாங்க. இதை செய்யலாம், அதை செய்யலாம், அந்த வேலை பண்ணலாம், ஒரு ட்ராயிங் ஒர்க் பண்ணலாம், ஒரு கிராஃப்ட் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு எடுத்து வைப்பாங்க. ஆனால் எதுலேயும் மனம் என்ன பண்ணாது, செல்லாது. மனம் என்ன பண்ணோம், வேறு இதெல்லாம் எடுத்து வெளியில் வச்ச பிறகு வேறு ஒரு சாமானை வச்சுக்கிட்டு விளையாடணும்னு நினைப்பாங்க. அதனால் என்ன ஆயிரும், எல்லா வேலையும் நல்லா ஸ்ப்ரெட்ஸ் எவ்ரி திங் இந்த ஹால் வச்சுட்டு விளையாடுறதுக்கு தயார் பண்ணுவா போல். ஆனால் இது எதையுமே செய்யாமல் வேறு ஒரு வேலையை அவங்க செய்வாங்க. அந்த வேலை ரொம்ப ட்ரைவியலாக இருக்கும். சிலப்போ அதில் ஒரு விதமான பயனும் இல்லை. ஸ்பெண்டிங் த டைம் சும்மா ஜஸ்ட் லைக் தட் இட் ஸ்லிப்ஸ் அவே. மறுபடியும் நேரம் காலம் கடந்து கொண்டே இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே இதெல்லாம் செய்யணும்னு சொன்னால் அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே இவை அனைத்தும் செய்வதை என்ன பண்ணுறது, இயலாது, செய்யறதுக்கு முடியல அப்படின்னு சொல்லிடுவாங்க. முடியல, இயலவில்லை அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் செய்ய வேண்டும் என்கின்ற அந்த ஊக்கம் பிறப்பதற்கு அடிப்படை காரணம் என்ன வேணும், ஃபோக்கஸிங் மைண்ட் வேணும். அதில் சொல்லக்கூடிய விஷயங்களில் அந்த தாட் ட்ரிப்ஸ் அவே, திங்கிங் ப்ராசஸில் அப்படியே அதை நகர்ந்து போய்கிட்டே இருக்குதுன்னு சொன்னால் அது எப்படி ஃபோக்கஸ் பண்ணி சொல்லறது அப்படின்றத சொல்லி கொடுக்கணும். முதல் விஷயம் ஹவு டு ஓவர் கம் திஸ், அதுதான் சொல்கிறோம். அடுத்தது நம்ம பிள்ளைங்களோட உட்காந்து நிறைய நேரம் பேசணும். வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்களுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால் பிள்ளைங்களோட உட்காந்து பேசணும். ஆளாளுக்கு ஒரு ஃபோனை கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் நிம்பளே என்ன பண்ணக்கூடாது, அது எல்லாத்தையும் ஸ்லைடு தள்ளிகிட்டே இருக்குது, ஷார்ட்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்குது, அப்புறம் வேறு எதான சேட்டு அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறத காட்டிலும் பிள்ளைங்களோட உட்காந்து குவாலிட்டி டைம் நம்ம பேசுகிறோம்னு சொன்னால் அதில் எப்படி பேசுகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைங்களோட கவனம் அதில் ஈர்க்கப்படும். அதனால் பிள்ளைங்களுக்கு அதாவது குவிந்த மனதுடன் உட்காந்து படிக்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படின்றத சொல்லி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் ஏன்னா இதெல்லாம் பேசணும், யூ ஷுட் ஸ்பெண்ட் த டைம். அதாவது ஷேரிங் டைம்னு ஒன்று இருக்கா மாதிரி, கேரிங் டைம்னு ஒன்று இருக்கா மாதிரி, என்ன தெரியுமா, கன்வின்சிங் டைம்னு ஒன்று ஆக்கிக்கணும். அப்போ தான் பிள்ளைங்களோட பேசி எடுத்து சொல்லி அதை கேட்கணும். ஆனால் அது கேட்கும்பொழுது நம்மளுக்கு அதை பற்றி நிறைய விஷயங்கள் தெளிவாக தெரிஞ்ச பிறகு தான் பிள்ளைங்களோட பேச தோங்கணும். இந்த பொறுப்பு தாய்க்கும் உண்டு, தகப்பனாருக்கும் உண்டு, அப்புறம் வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கும் உண்டு. எப்போ உட்காந்தாலும் நம்ம தாத்தாவோட கொஞ்ச நேரம் பேசலாமா அப்படின்னு தோணிச்சுன்னா தாத்தாவோட உட்காந்து கொஞ்ச நேரம் இதை பற்றி நல்லா படிக்கிறது எப்படி படிக்கிறதுக்கு நம்ம முன்ன ப்ரீ ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் எப்படி பண்ணிக்கணும், முன்னுதாரணமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்புறம் அது அப்படி சொல்லி கொடுக்கறது இல்லாமல் நம்ம குழந்தையை வேறு யாரோடையும் கம்பேர் பண்ணக்கூடாது. எல்லாம் எடுக்கிற அத்தனை முயற்சியும் நம்மளே எடுக்கணும். நமக்கு பிள்ளைங்களோட பேசுகிறது ஒரு அதிகமான டைம், நம்மளுக்கு நேரம் இல்லை அப்படி நம்ம பேச துவங்கினா அதை போல் ஒரு மதிகீனம் வேறு எதுவுமே இல்லை. அதனால் எப்பொழுதும் பிள்ளைங்களோட பேசுகிறதுக்கு தயாராக இருக்கணும். பக்கத்தில் உட்காந்து இதை செய்யலாமா அதை செய்யலாமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னு சொன்னால் that itself motivates the child to be with the elders. அப்போ நம்ம will be a good model to them. நம்மளே அப்பாவே என்ன பண்ணுறாங்க, நேரத்துக்கு கொஞ்சம் நேரம் படிக்கிறாங்க, கொஞ்சம் நேரம் எழுதுகிறாங்க, ஏதோ ஒன்று பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் things will be more easier. அதை விட்டு அப்பா வேறு ஏதோ வேடி பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னு வைங்க, அவர் அப்பா என்ன செய்கிறாருன்னு நமக்கு தெரியாது, அவர் அது போல் செய்கிறாருன்னு சொன்னால் அது போல் நம்மளும் செய்யலாமே, we can also do the same அப்படின்னு. ஏன்னா பிள்ளைங்களுக்கு அந்த ரோல் மாடல்ன்றது வரதுனால வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க எது போல் நடந்துக்கிறாங்களோ அதுபோல தான் பிள்ளைங்களும் நடந்துக்கணும்னு நினைக்கும். ஆனால் பெரியவங்களுக்கு படிக்கணும், மதிப்பெண்கள் வாங்கணும், வகுப்பில் சிறப்பான மாணவனாக இருக்கணுன்ற அந்த கட்டுப்பாடு இல்லை. அந்த 4 சென்டென்ஸும் பெரியவங்களுக்கு இல்லாதனால அவங்க அதை பற்றி என்ன பண்ணல, they don't bother about it. ஆனால் பிள்ளைங்களுக்கு அப்படி இல்லை, they should. அவங்க என்ன பண்ண, வகுப்பில் சிறப்பான மாணவனாக இருக்கணும். சிறப்பு மாணவனாக இருக்கும் பொழுது அப்போ எப்படி சிறப்பு மாணவன்ற அந்த டேக் எப்படி கிடைக்கும், நல்லா படிக்கணும், நிறைய மதிப்பெண்கள் வாங்கணும். இதற்காக முயற்சி செய்யணும்னு சொன்னால் மேலே கூறப்பட்ட இந்த 4 வழிமுறைகளையும் என்ன பண்ணணும், கண்டிப்பாக தொடர்ந்து அதை பயிற்சியில் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதே போல் பயிலும் பொழுது செய்திகள் நமக்கு ஏற்ப, அதாவது நாம் எதிர்பார்க்கின்ற விளைவுகளை தரக்கூடியதாக அமையும். எதிர்பார்க்கிற விளைவு என்ன, குட் ஸ்டூடெண்ட், ஸ்டூடியஸ் அப்படின்னு சொல்லணும் இல்லை, அதுக்காக வேண்டிதான். அதனால் வயது காலத்தில் 10 வயதுலேருந்து 25 வயது, அந்த 15 வயதுக்குள்ளே சிறப்பாக ஈடுபாடுகளை வளர்த்து கொண்டால் ஓடுகின்ற மனத்தை ஒருமுகப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இது தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.